காலத்தின் சாட்சியாக தலைமுறைகளை தாண்டி பயணிக்கும் வைகை, அதன் ஒவ்வொரு வளைவுகளிலும் மறைந்திருக்கும் கதைகள் மண்ணுக்குள் புதைந்த நிலைகளை மெல்ல வெளிக்கொணர்கின்றன. வாருங்கள், அந்த ரகசியத்தை திறக்கலாம். (2015) சாதாரண நாளாக தோன்றிய ஒரு காலை, ஒரு விவசாயி தனது தென்னந்தோப்பில் விசித்திரமான சித்திரம் கொண்ட பானை துண்டுகளை கண்டெடுக்கிறார். முன்பு பார்த்திராத அந்த குறியீடுகள் அவரை ஆச்சரியத்திலும் சிறு பயத்திலும் ஆழ்த்துகின்றன. அந்த ஒரு பானை துண்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ASIக்கு தெரிவிக்கப்படுகிறது. ASIயில் இருந்து வந்த நிபுணர்கள் மண்ணுக்கள் இன்னும் எண்ணற்ற தடயங்கள் மறைந்திருப்பதை உணர்கின்றார்கள். அதன் பின்னர் திரு கே. அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் தலைமையில் முறைப்படியான பெரும் அகழாய்வு தொடர்கின்றது. கீழடியில் வாழ்ந்த மக்கள் சுடப்பட்ட செங்கற்கள் மற்றும் டெரகோட்டா கொண்டு தங்கள் வீடுகளை கட்டினர். துல்லியமாக திட்டமிடப்பட்ட இந்த வீடுகள் வலிமையுடனும் நீடித்து இருக்கும்படியும் அமைக்கப்பட்டிருந்தவை. இதைத்தான் மதுரை களஞ்சியில் நல்லில் யாரு கடந்தென்ன வகனெடுந்தெருவில் என்று தமிழர்களின் கட்டட பொறியியல் பற்றி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் டெரகோட்டாவில் செய்யப்பட்ட வடிகால் குழாய்கள் இருந்தன. கீழடியில் கல்விக்கும் முக்கியத்துவம் தந்தார்கள். தொட்டடை தூறும் மணற்கேணி மாதர்க்கும் கற்றடை தூறும் அறிவு என்று திருக்குறளில் நம் தமிழர் கல்வி அறிவை சிறப்பித்துள்ளார். இங்குள்ள மண்பாண்ட தொழில் ஒரு சாதாரண கைவினை அல்ல. பெருமளவில் நடைபெற்ற உற்பத்தி, நகரங்களுக்கு இடையே நடந்த பரிவர்த்தனை, களம் செய் கோவே களம் செய் கோவே என்று புறநானூற்றில் குயவர்களின் திறமையை பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்த மக்கள் இயற்கை வண்ண சாயங்களில் நிபுணர்கள். இலை, தோல், மலர், மரத்தூள் எதிலிருந்தும் வண்ணத்தை எடுத்து நெய்த துணிகளில் சேர்க்க தெரிந்தவர்கள். இந்த நுட்பமும் அழகும் என்றும் ரசிக்க வைக்கும் அளவுக்கு மேம்பட்டது. விவசாயம். அவர்கள் நெல் மற்றும் கேழ்விறகு வகை தானியங்களை பெருமளவில் பயிரிட்டனர். கரை நிலம், நீர்நிலைகள், காலநிலை எதையும் கணக்கிட்டு திட்டமிட்ட அவர்கள் வளமான விவசாயமே தூரத்திலிருந்து மக்கள் வந்து குடியேற காரணமானது. இங்கு இரும்பு தொழிலில் உயர்ந்த தொழில்நுட்பத்துடன் இரட்டை அடுக்கு டெரகோட்டா உலைகளை பயன்படுத்தி இரும்பு மற்றும் பிற விலைமதிப்புள்ள உலோகங்களையும் உருக்கும் அளவுக்கு வெப்பத்தை உருவாக்கினார்கள். உருக்காலைகள், கருவிகள், ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டது. கீழடி ஒரு குடியிருப்பு மட்டுமல்ல, வர்த்தகம் உயிருடன் ஓடிய ஒரு பொருளாதார மையம். சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை பொருட்கள் தொடர்ந்து பரிமாறப்பட்டன. பழங்கள், காய்கறிகள், நதிகளில் பிடிக்கப்பட்ட புதிய மீன்கள், காட்டில் வேட்டையாடப்பட்ட மான் இறைச்சி, முயல் மற்றும் ஆட்டிறைச்சி இவை அனைத்தும் சந்தையை உயிர்ப்புடன் வைத்தன.
பகுதிகளில் சிறுவர்கள் தெருக்களில் பம்பரம் சுழற்றுதல், பாண்டி விளையாடுதல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் இவை அனைத்துமே ஒரு உயிருள்ள சமூகத்தின் அடையாளம். அமைதியில் உறங்கும் இந்த அடக்க இடம், இறந்தவர்களுடன் வைக்கப்பட்ட பொருட்கள் அவர்களின் வாழ்வை மெதுவாக பேசுகின்றன. கல் நினைவு சின்னங்கள் காலத்தை தாண்டி நிலைக்கும் நினைவுகளாக நிற்கின்றன. கீழடியின் உயிர் நாடி அது வைகை நதி நீரோட்டம் மட்டுமல்ல, அந்த நதி மக்கள் வாழ்க்கையும் அவர்களின் கலாச்சாரத்தையும் வடிவமைத்தது. வைகை கரையில் மீனவர்கள் மீன் பிடிக்க, பெண்கள் நீராட, அனைத்தும் கீழடியின் நாளாந்த துடிப்பு. கீழடி இன்று ஒரு அகழாய்வு தளம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் புத்துயிர் பெறும் ஒரு ஆய்வகம்தான். புதிதாக தோண்டப்படும் ஒவ்வொரு அகழியிலும், கீழடியில் இன்று கண்டுபிடிக்கப்படும் ஒவ்வொரு பொருளும் தமிழர்களின் தொடர்ச்சியான நாகரிகத்தை உலக வரலாற்றில் புதிய உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது.